மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். பருத்திமூட்டை சேனலில் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் வீடியோ போட முடியல சரியாக. சீக்கிரமாக கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பால்கனி இருக்குது, 6x8 சைஸு. அந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிருந்தோம். வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு க்ளீன் பண்ணுறத விட நம்மளே ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஃபுல்லாக க்ளியர் பண்ணிவிட்டு அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பால்கனி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னுடைய பால்கனி நான் எப்படி டிசைன் பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எங்கள் ஹால். இது ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இந்த பால்கனி இருக்கும். பால்கனி பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலில் இந்த க்ரீன் மேட் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பால்கனி சைஸ் பார்த்திங்கன்னா 6x8 பார்த்திங்கன்னா தெரியும், சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த 6x8 வந்து நான் இந்த சைஸ்க்கு உங்களுக்கு இந்த மேட் கிடைக்கும், உங்களுக்கு க்ரீன் மேட்டு. இது நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கார்னர்ஸ்லாம் கட் பண்ணணுமோ அது மாதிரி கட் பண்ணி நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் கீழே பார்த்திங்கன்னா நான் அழகாக கட் பண்ணியிருப்பேன் இந்த கார்னர்ஸில். ஸோ அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா அது மாதிரி கட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த கார்னர்லேயும் கட் பண்ணியிருப்பேன். ஸோ கட் பண்ணுறதுல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். உங்களுடைய பால்கனி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த க்ரீன் மேட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண ஒரு பீஸ் தான் பார்த்திங்கன்னா நான் வெளில இந்த மிதியடி மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனிக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணது வந்து இந்த க்ரீன் மேட் செட் பண்ணேன். அப்புறம் இந்த பாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பாக்ஸ்லாம் வந்து இது எல்லாமே நானே ரெடி பண்ணது. ஆக்சுவலாக இது வந்து சொன்னால் நம்ப மாட்டேங்க, இந்த பாக்ஸ் எல்லாமே நானே ரெடி பண்ணது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கபோர்டு ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து நிறைய ப்ளைவுட் மீந்துடுச்சு. ப்ளஸ் வந்து அந்த மேலே மைக்கா பேஸ்ட் பண்ணுவாங்க ப்ளைவுட் மேலே. ஸோ இதெல்லாம் வந்து மீந்து இருந்துச்சு. இது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த ப்ளைவுட்டு இந்த மைக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே உட்கார்ற மாதிரி வந்து ஒரு ப்ளேஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து 2-in-1 பர்பஸ் மாதிரி தான் பண்ணியிருப்பேன் நான் இந்த பாக்ஸ்லாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணி இது உள்ளே நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் ஏதாவது பண்ணிக்கலாம். இந்த சேம் அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். ப்ளஸ் வந்து இது மேலே நீங்கள் வந்து உட்காந்துட்டு பால்கனியில் வியூ நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து கிட்ஸுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதில் வந்து அழகாக ஈவினிங் டைமில் ஃபேன் போட்டு அழகாக இங்கே உட்காந்துப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இது வந்து இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. நான் அப்புறம் என்ன பண்ணேன், இந்த டூல்லாம் கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அது ஃப்யூச்சரில் எனக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும். இது உள்ளே நான் என்னென்ன டூல் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ளைவுட் கட்டர் மிஷின் வச்சுருப்பேன். அப்புறம் ட்ரில்லர் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ ட்ரில்லர் இருக்கும். அப்புறம் வந்து இது ப்ளைவுட் கட் பண்ணுறது, இது எல்லாமே நானே அந்த இது பாட்டம் எல்லாமே நானே ரெடி பண்ணது. அப்புறம் மற்ற மிஸ்சலேனியஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பேன். கொஞ்சம் பெயிண்ட்டு மிச்சம் இந்த பெயிண்ட்லாம் வச்சுருப்பேன். கொஞ்சம் ஃபெவிகால், அப்புறம் ஆக்ஷா பிளேடு வச்சுருப்பேன். அப்படி வந்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மறுபடியும் ஒரு பார்ட்டிஷன் அந்த ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருப்பேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நானே ரெடி பண்ணது. இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் இந்த பாக்ஸு அப்புறம் வந்து இதுக்குள்ளே இருக்கிற மற்ற ஐட்டங்கள் எல்லாமே நானே கட் பண்ணி ரெடி பண்ணது. இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ப்ளைவுட் இருந்துச்சுன்னா ப்ளைவுட் இது 3/4 இன்ச் ப்ளைவுட் எனக்கு மீந்தது. இந்த ப்ளைவுட்டை மீந்ததுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், அளவு எடுத்து கட் பண்ணிவிட்டு இது உள்ளே பார்த்திங்கன்னா ஆணிக்கு வச்சுருப்பேன். இந்த ஆணியை வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து இது எல்லாமே கனெக்ட் பண்ணது, இந்த ப்ளைவுட் எல்லாமே. அப்புறம் மற்ற நட்ஸு, இது உள்ள அந்த போல்டு மற்ற எல்லா ஐட்டம் இதுக்குள்ள இருக்கும். அப்புறம் நான் அந்த சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த க்ரீன் மேட்டு மீந்தது. ஸோ அது கட் பண்ணது எல்லாமே கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பர்பஸ், நீங்கள் வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அது எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாங்க. அப்புறம் இதுக்குள்ளேயும் வந்து ஒரு சில டூல்ஸ் ஐட்டம் இருக்கும். ஹேமர் இருக்கும், டேப்,
ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து 2-in-1 பர்பஸ் மாதிரி. லைக் உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறது வேஸ்ட்டான ஐட்டம் இருக்குன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். டூல்ஸ் ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு சில ஐட்டம் குழந்தைங்க விளையாடுற ஐட்டம், அப்புறம் வந்து என்னுடைய அந்த செல்ஃபி லைட் அது எல்லாமே வச்சுருப்பேன். அப்புறம் இந்த பால்கனியில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ப்ளேஸ்லாம் கொஞ்சம் இது மாதிரி ரேக் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சில செடியெலாம் வச்சுருப்போம் கீழே மேலே எல்லாமே. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் துளசி செடி, அப்புறம் இதில் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு கேமரா வச்சுருப்பேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா வெளியே என்னென்ன இதுலாம் வந்து என்ட்ரன்ஸில் என்னென்ன யார் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணுறதுக்காக ஒரு கேமரா வச்சுருப்போம். அதே மாதிரி மேலேயும் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு தனி டூல் பாக்ஸ் இது. அப்புறம் இது வந்து வேக்யூம் கிளீனர் பார்த்திங்கன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதில் வந்து கிட்ஸ்லாம் ஏதாவது போடுவாங்க, டஸ்ட்லாம் இருக்கும், டஸ்ட்டு படியும். அது எல்லாமே க்ளியர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வேக்யூம் கிளீனர் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் டெய்லி பண்ண தேவையில்ல, 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே ஒரு தேவையில்லாத ஐட்டெலாம் மேலே போட்டிருப்பேன். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த பால்கனி வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய பையனோட சைக்கிளும் இங்கே நிறுத்திருப்பேன். உங்களுக்கு பால்கனி வந்து ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் உட்காரதுக்கு. ஃபேன் போட்டு உட்காந்திங்கன்னா ஒரு நல்ல வியூ கிடைக்கும், நல்லாயிருக்கும், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் எங்களோட பால்கனி. இது எல்லாமே நான் இந்த பாக்ஸ் கட் பண்ணுறது எல்லாமே ப்ளைவுட்டில் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து மேலே வந்து இந்த மைக்கா சொல்லியிருந்தேன் இல்லையா, மீந்த மைக்கா, இதை வந்து நான் வந்து அழகாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடச்சிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.